வெல்கம் டு தமிழன் அகாடமி. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்றைக்கி நாம் பிஜிடிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைன் மார்க் டெஸ்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இத்தனை நாளாக நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தோம். இப்போ கம்ப்யூட்டரில் எழுத போகிறோம். ஸோ நிறைய பேர்த்துக்கு கம்ப்யூட்டரில் எப்படி வரும், அந்த மவுஸெல்லாம் நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணணும், பண்ணிவிட்டு எப்படி ஃபைனலாக சப்மிட் கொடுக்கணும், இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதை நீங்கள் மொபைலில் பண்ணுறது டோட்டலி வேஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். இதில் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஆன்லைன் எக்ஸாமை ஒரு தடவைக்கு 10 தடவையாச்சு நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அப்புறமேட்டி பிஜிடிஆர்பியோட ஒரிஜினல் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ஆன்லைன் மார்க் டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் toppersexam.com இந்த வெப்சைட் அட்ரஸ் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே கொடுக்குறோம். நீங்கள் அங்கேருந்து போகலாம். இல்லைன்னா இதை நீங்கள் டைப் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிருங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆன்லைன் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே ஸ்ட்ரைட்டாக அந்த இதுக்கே போகிற மாதிரி ஒரு லிங்க்கும் வரும். அப்படி 2 வழியாக இதுக்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம அந்த வெப்சைட்டில் இருக்கிறோம். இந்த வெப்சைட்டில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு TRB அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் டிஆர்பி ரிலேட்டடாக இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸும் இதில் காட்டும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக டிஆர்பி டிஎன் பிஜி அசிஸ்டன்ட் 2019 அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இந்த ஹெட்டிங்கோடு வருது. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கொஷின் பேங்க் இருக்குது. கொஷின் பேங்க் நம்ம பார்க்கலாம். அப்புறம் ஆன்லைன் கொஷின் பேங்க் பேக்கேஜ் இருக்குது. இது நம்ம அமௌண்ட் பே பண்ணி நம்ம அட்டன் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு அவங்க இங்கிலீஷ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முழுக்க இதே மாதிரி டிஆர்பியில் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஸோ அதனால் இதை ஒரு நம்ம மாடல் எக்ஸாமாக நாம் எழுதலாம். ஜஸ்ட் இதில் நம்ம வந்தோம்னா ஃப்ரீ டெஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோன்னையும் கீழே டிஎன்பிஜி அசிஸ்டன்ட் எக்ஸாம் வந்துடும். இது கீழே ஸ்டார்ட் பேப்பர் இருக்கும். இந்த ஸ்டார்ட் பேப்பரையும் கிளிக் பண்ணிங்க. இதில் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா யுவர் நேம், இமெயில் அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் வந்துடும். இது வந்தோடனே இதில் ஜஸ்ட் உங்கள் பேர், ஜஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டைரெக்டாக அது கொடுத்த உடனேமே என்ன ஆகுனா நமக்கு எக்ஸாம்ஸ்குள்ளே போயிடும். போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரீட் பண்ண சொல்லிவிட்டு அவங்களோட அக்ரிமெண்ட்க்கு உங்களைய பண்ண சொல்லுவாங்க, அக்செப்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த செக் பாக்ஸில் போயிட்டு நம்ம டிக் பண்ணுறோம். டிக் பண்ணிவிட்டு ஐ எம் ரெடி டு பிகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இதுதான் எக்ஸாம் மார்க் டெஸ்ட்டோட மெயினான ஏரியா. பார்த்தீங்கன்னா இதுதான் டைட்டில் ஆஃப் த எக்ஸாம். இங்கே நம்மளோட பேர் ஜஸ்ட் வந்துடும். ரிமைனிங் டைம், இந்த டைம் தான் இம்பார்ட்டன்ட். நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம டைம் பார்த்துக்கலாம். இதில் நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குது நம்ம ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறது. ஏன்னா நம்ம டைம் பார்த்து கரெக்டாக எழுதலாம். இந்த சைடுக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ். இது பார்த்தீங்கன்னா 150 கொஷின்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. தென் நாம் இங்கே வந்தோம்னா முதல்ல எடுத்தோன்னையும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அந்த செக்ஷனுக்கான
கொஷின்ஸ் இருக்குது. அடுத்தது மெத்தடாலஜி, இதை கிளிக் பண்ணோம்னா அந்த கொஷின்ஸ் 111லேருந்து அந்த கொஷின்ஸ் வரும். அடுத்து ஜெனரல் நாலேஜ் 141லேருந்து அந்த கொஷின்ஸ் வரும். சேம் என்ன பேட்டர்னோ அந்த பேட்டர்ன் அப்படியே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இங்கிலீஷ் எக்ஸாம்னால இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ் தான் வந்திருக்கணும். ஆனால் அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி ஓவராலாக எல்லா இதுவுமே கொடுத்துருக்காங்க. இதுதான் மெயின். இதில் வந்து 100 கொஷின்ஸ் இருக்குது. இதிலேருந்து 111லேருந்து இங்கே இருக்குது, மெத்தடாலஜிலேருந்து இருக்குது. 141 141லேருந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கொஷின் நம்பர் 1. கொஷின் நம்பர் 1ல் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஷின் படித்து பாருங்கள். கொஷின் ஃப்ரக்டோஸ் ரெடியூசஸ் த டாலரன்ஸ் ஆஃப் ரீஜன் டியூ டு, இதுக்கு என்ன ஆன்சரோ அதோட ரேடியோ பட்டன், இந்த பட்டன் வந்து ஏதாவது ஒரு பட்டன் தான் நம்ம கிளிக் பண்ண முடியும். எதாவது கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தோம்னா கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம்னா அது போயிடும். நமக்கு தப்பாக பண்ணிட்டோம்னா நம்ம அது பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா சரியானதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட், அப்போ தான் நம்ம அடுத்த கொஷின்ஸுக்கு போவோம். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே செகண்ட் கொஷின் வந்துருச்சு. இப்போ செகண்ட் கொஷினும் படித்து பார்க்குறீங்க, அதுக்கு சூட்டபிளான ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட். இப்போ திடீர்னு நம்ம அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட் கொஷினுக்கு வந்து தெரியல, கரெக்டாக பண்ணோமா அப்படின்னு தெரியல. அப்போ என்ன பண்ணலான்னா, இதுக்கு பிஃபோரே என்ன பண்ணலான்னா சேவ் அண்ட் கொடுக்கலாம். ப்ரீவியஸ் கொடுத்தோம்னா அதை செகண்ட் கொஷின் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கொஷின் போகும். மறுபடியும் போயிட்டு கூட நம்ம அதை பார்த்துட்டு கூட மறுபடியும் நெக்ஸ்ட் கொஷின் வரலாம். இது பக்கத்தில். அப்புறம் தேர்ட் கொஷின் போகிறோம், அப்படி பண்ணுறோம். இதுக்கு இன்னொரு இடமும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயும் நம்ம வந்து கொஷின் நம்பர் கிளிக் பண்ணோம்னா அந்த கொஷின்ஸுக்கு போயிடும். அந்த கொஷின்ஸ் தான் நம்ம டைரெக்டாக இப்படி நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அட்டன் பண்ணாத கொஷின் 9ல் போயிட்டு நாங்கள் அப்படி வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். 23 அட்டன் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ நமக்கு இந்த பேனல் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேனலை வச்சும் நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்தெந்த கொஷின் நம்ம அட்டன் பண்ணிக்கிறோம், எதுவும் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிடலாம். இதோட லெஜண்ட் தான் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த கலர்ஸ் நமக்கு ஈஸியாக தெரியும். இதெல்லாம் நாட் விசிட்டட், க்ரீனில் ஆன்சர் பண்ணது, மார்க் ஃபார் ரிவ்யூ, ஆன்சர்டு வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ, இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வேணாம். நாட் ஆன்சர்ஸ் கடைசி சப்மிட் பண்ணும்போது இது மட்டும் வந்து ஆன்சர்ஸ் பண்ணணுமா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லிடும். இது எல்லாமே நம்ம எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணிட்டோம்னா கடைசியாக வந்து பார்த்தோம்னா சப்மிட் டெஸ்ட் வரும். அதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேணால் நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு ஒன்றும் கொடுக்கல, பட் ஆனால் டிஆர்பி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஃபில்டர் வந்து எப்படின்னா, இது வரைக்கும் நம்ம அட்டன் பண்ணாத கொஷின்ஸ் மட்டும் இதில் வரும். அப்புறம் பாருங்க ஆன்சர் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது கிளிக் பண்ணால் என்னென்ன கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிக்கிறோமோ அது மட்டும் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே பார்த்தோம்னா இதே மாதிரி டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வரும் அப்படின்னு மட்டும் 100% சொல்ல முடியாது. இந்த எக்ஸாம்ஸ் எதுக்காக உங்களை அட்டன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மவுஸையே தொட்டு அதை ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி ஒரு லெட்டர் டைப் பண்ணவோ ஒரு வெப்சைட் போகவோ தெரியாதவங்க நிறையா பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து முழுக்க அவங்களுக்காக தான், அந்த மாதிரி நபர்களுக்காக தான். ஸோ நீங்கள் வந்து முதல்ல இந்த மாதிரி ஆன்லைன் மார்க் டெஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடாலஜி இதுபடி தான் கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம்ஸோட அந்த யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இதுபடி தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. ஒரு கொஷின், ஒரு ஆன்சர், அந்த ஆன்சர்ஸ் வந்து நம்ம மறுபடியும் போய் மறுபடியும் ரீசெக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸோடு தான் கண்டிப்பாக டிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் இதை வந்து இந்த டாப்பர்ஸ் எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இப்போ அவங்க வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும்தான் விட்டுருக்காங்க. மறுபடியும் கூடிய சீக்கிரத்தில் வந்து இதுக்கு வரவேற்பை பார்த்துட்டு கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் அவங்க மார்க் டெஸ்ட்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லைனாலும் இப்போதைக்கு இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்காச்சும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தொடர்ந்து இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமை நீங்கள் அனைவரும் வெற்றிகரமாக அட்டன் பண்ணி தேர்வில் வெற்றி பெற எங்கள் சேனல் சார்பாக உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.